Yeah.
சவலைக்கு திருக்கோவிலூர் பக்கம் பெண்ணடத்துக்கு கச்சிராபத்துக்கு எங்கேயாவது அனுப்பிதான் ஆகணும். கரும்பு போடுறது ஒண்ணு, சும்மா கிடக்கிறது ஒண்ணு. ஏன்டா நான் கரும்பு போட்டு வீணா போட்டேன். கரும்பு வச்சவங்க எல்லாம் இப்ப வெட்டு ஆளுக்கே தான் கொடுக்குறது. சரி மேல 10,000 5,000 போடாதான் அது வெட்ட முடியுது. எல்லாம் கோடி இங்கிடி கேட்டா கேளு, விட்டா எதுல போய் விடுறது? கதையில எனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணிலாம் இல்ல, கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணுப்பா, கல்யாணம் பண்ண பாரு. முதல்ல ஒரு ஆம்பளை புள்ள, பரவாயில்ல, குடும்பத்துக்கு அழகான ஒரு பொண்ணு ஆம்பளை ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஒரு பையன் முதல்ல அவன் பிறந்த நேரம் பாரு, பிறந்த மைக்கான் பொண்டாட்டி செத்துட்டான். திருப்பிடிச்ச நாய் அதே சொல்ல வந்த. என்ன பண்ணுவேன்? புள்ள பத்தனிக்கே அம்மா செத்துட்டாலே. இந்த புள்ளைய என்ன கொண்டு போய் கொல்லவா முடியும்? நம்ம புள்ளையாச்சு. என்ன ஏங்கற? அதே எப்படி கொல்றதுங்கற? இப்பெல்லாம் புள்ளைய கொல்றது தாங்க பேசுனேன். ஆம்பளை பொண்டாட்டிக்குள்ள சண்டைனா உடனே புள்ளைய கொல்லணும். ஆமா. ஆனா என்ன பண்றது? சரி விடு, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வளர்க்கட்டும், நாம வேலையை பார்ப்போம். பார்க்கலாமே. நான் வேலைக்கு வந்துட்டேன். உங்க அம்மா பால் கொடுத்த அந்த காலத்துல வளர்த்த மாதிரி கூட வளர்த்திருப்பாங்க. எங்க அம்மா அது சரளா காது ஒண்ணு இல்ல.
எங்க அம்மா தானே வளர்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு 7-8 மாசம் கழிச்சு அட நம்ம அப்புறம் அம்மாங்கிற வார்த்தை தான் இல்லையா? இல்லையே. பாட்டி பாட்டின்னு தானே சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, அத்தை தாத்தா பாப்பா அது எடுத்தோடனே தாத்தாங்குமா? ஆமா, தாத்தா தாத்தான் நம்பரு. எங்க அப்பாக்கார அப்படியே சோபாவில் நெஞ்ச பிடிச்சிட்டு உக்காந்து வந்தான். அம்மனி போய் ஐயோ என்னடா அது? பிறந்த உடனே நம்ம பொண்டாட்டி தூக்கிட்டா வாயை திறந்து தான்னு தாத்தாவை தூக்கி விட்டான். ஆமா, இது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? சரி போ, அவன் வீதி ஆட்டாட்டங்களை போட்டான். ஆமா, சரி போ. எங்க அம்மா இருந்தது. ஆமா, பாட்டின் நம்பர். எங்க அம்மாவும் கோஸ். ஐயோ என்னடா குடும்பத்துல 4 பேர் தான் இருந்தோம், 3 பேர்த்த காலி பண்ணி விட்டான். ஆமா, மிச்சம் இருக்கிறது நான் நீ ஒரு ஆள் தானே பெட்டிக்குள்ள இருக்கிற. என் பொண்டாட்டியோட விட்டுட்டு போட்டாரு. கடைசியில் உனக்கு உலை வச்சுட்டு போட்டா உழைச்சல் வைப்பாங்க. பத்தினி தெய்வம் இருந்திருந்தா கூட அவன் மாட்டுக்கு அவன் பிள்ளைய பாத்துட்டு இருப்பான். ஆமா, ஆம்பளை பிள்ளைய நாம எப்படா வளர்க்கறது பார்த்தேன். எனக்கு சரியான கோவம் வந்து போச்சு. வந்தது இந்த பொண்டாட்டி ஒருத்தவன் யார வாய் திறந்து கூப்பிட்டாலும் அவன் கடைசி வந்து ஒன்னிதான கூப்பிடுற வேலை இருக்குது. நம்மளுக்கு இருக்குது பாரு 75 சென்ட் இடம் கரும்பு போட்டிருந்தான். அது ஒரு 5-6 லோடுக்கு மேல வந்துருக்குங்க. ஒரு கரும்பு நல்லா தொடச்சோட்டு பப்பாளி மரம் தோட்டத்துல பப்பாளி மரம் தான் அந்த பெருசு நல்லா வாழைத்தண்டு மாதிரி கட்ட மாதிரி பேச்சு பாடி பேர் பக்கம் பார்த்தோம். அது போல கடலூர்ல நீ நம்ப மாட்ட, அந்த 75 சென்ட் நிலத்துல 25 டன் கரும்பு வந்தது. வெட்டவத்துல நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பானு. ஆமா, கரும்பை வெட்டி அப்படியே சக்கராலைக்கு அனுப்புறேன். ஆமா, அங்கே பிரிச்சு அனுப்புறேன். ஒரே நாள்ல பணம் வரணும். அப்படியே இறையூர் ஆலைக்கு பாதி, அந்த தரண்டி ஆலைக்கு பாதி, கச்சரா பழத்துக்கு பாதி, சேவலைக்கு பாதி, அங்க விழுப்புரம் ராஜஸ்ரீ அங்க பாதி அனுப்புனா பொட்டி பொட்டியா பணம் வருது வீட்டுக்கு வருது. நான் பார்த்தேன். ஆமா, இந்த பணத்தை இவனுக்கு விட்டு வைக்க கூடாது. பொண்டாட்டி ஒருத்தவன் நம்மள அப்பான்னு சொல்லத்தான் போறான். இவனுக்கு விட்டு வைக்கிறத நம்ம ஊருக்கு எங்கேயாவது கொடுத்துருவோம். நாம சேர்த்து இந்த பொண்டாட்டி உயிரக்கூடாது, இவன் வாழக்கூடாது, இவன் அதை அனுபவிக்க கூடாது. ஊர் தான் நம்ம பெருமை பேசிட்டோம். சுத்தமா வெறுத்து போச்சு. ஆமா, நான் என்ன பண்ணேன், இந்த பணத்தை நம்ம வீட்டுக்குள்ள வச்சா திருடம் தூக்கிட்டு போடுவோம். கண்டிப்பா. ஏன்னு கேளு, நம்ம கூட கூற விடையாச்சே. பார்த்தேன் இந்த பணத்தை என்ன பண்ணலாம், நேரா டெல்லிக்கு அனுப்புனேன். ஓஹோ, வேலை செய்யுதுமா அவரு என்ன பண்ணாரு, இந்த பணம் இப்ப எனக்கு வேணும். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்துட்டு இருக்குது. அவன் டொனேஷன் கூட என்ன புரியிட்டு இந்த டிரான்ஸ்பர் ஆனதை பார்த்தானா இந்த பணம் எங்கிருந்து வந்தது கூட கேட்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு கோட்டை 100 கோடிக்கு ஏழை விட்டாது எனக்கிட்ட பணம் ஏகப்பட்டது இருக்கு. இந்த பணம் எனக்கு வேணும். அப்படியே நேரா முக ஸ்டாலினுக்கு நான் அனுப்பிட்டாரு. முதலமைச்சருக்கு அவரு பார்த்தாரு, இந்த பையன் கரும்பு போட்ட பணத்தை நாம என்ன பண்றோம், இந்த பணத்தை இந்த ஊருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. கரெக்டா மாசம் 15ஆம் தேதி வந்ததுன்னா 1000 ரூபாய் பணம் வாங்குற யாரு விட்டு போனோம். நான் கரும்பு போட்ட பணம் தான் கேள என்ன பண்றது. சரி போ, இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பேரை சொல்லி சாப்பிட்டு சிரிக்கிறீங்க. என் வீட்டு பண்றது அவர் ஓடி அப்பான்னு கூப்பிட்டானா? ஏன் ஒரு நாள் அப்பான்னு பாரு பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்து விட்டு உனக்கு பிறந்த பையன் ஒன்னி அப்பான்னு கூப்பிட்டா நீ தானே சாவணும். பக்கத்து வீட்டுக்காரன் யார் சேர்த்தான்? அது என்னமா தெரியல, அவன் சேர்த்து விட்டா. என் பத்தினி தெய்வம், என் பொட்டாட்டி பத்தினி செத்து ஓடி உயிரை காப்பாத்திருக்கிறான். அவன் அவன் கூட போய் பார்த்தாலும் தெரியல. நான் நல்ல வேலை பொழிச்சுக்கிட்டேன்.